அனைவருக்கும் இந்த அரிமாவின் அன்னை தமிழ் வணக்கங்கள். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஒரு வீரர், தலைவர் மட்டுமன்றி மக்களினுடைய தேவனாக இருப்பவர், வாழ்நாளில் ஒரு சகாப்தமாக வாழ்ந்தவர், தன் வாழ்வு முழுவதும் மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர். அவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தெய்வத்திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அரசியல்வாதியாக மட்டும் சிலர் நினைக்கிறார்கள், அல்லது சாதியவாதியாக நினைக்கிறார்கள். ஆனால் அவரோ அணைவோட்டு தடுக்க முடியாத வெள்ளம் போன்றவர். பொதுவாக சொல்ல போனால் காற்றை போன்றவர், யாவருக்கும் பொதுவானவர். உண்மையில் சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கை பல பரிமாணங்களை கொண்டது. இப்பேற்பட்ட மாமனிதரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொளியில் காணலாம். கடைசி வரை பாருங்கள். தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 1908ஆம் ஆண்டு பசும்பொன்னில் ஒரு அரச மரபு, அதாவது ராஜகுலத்தில் பிறந்தவர். தீவிர தேசபக்தி கொண்ட இவர் செல்வம், அதிகாரம் இருந்த பொழுதிலும் அவர் வாழ்க்கையின் நோக்கமாக சாதி ஒழிப்பு, அனைவருக்கும் சம உரிமை, தேசத்தின் சுதந்திரம் போன்றவையாகும். இதுபோல் எந்த ஒரு மனிதரும் தீர்க்கமான முடிவுகளை எடுத்தது கிடையாது என்பதே உண்மை. அவரது குழந்தை பருவத்தில் பள்ளிக்கு சவுக்கடா வண்டியில் அனுப்பி வைத்தார்கள் அவரது பெற்றோர்கள். அவருடன் அவரது வீட்டு வேலைக்காரரும் வண்டியில் அனுப்பியதும் எவராலும் இச்சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அந்த வேலைக்காரர் தன்னுடைய குலத்தில் தாழ்ந்தவர் என்ற காரணத்தினாலேயே. ஆனால் முத்துராமலிங்க தேவரோ இதை பொருட்படுத்தாமல் அவருடனே பயணம் செய்வதற்கு விரும்பினார். பின்னாளில் அவர் சாதிக்கு எதிரான புரட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய காலத்தில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்ற ஒன்று இருக்கிறது, உங்களில் நிறைய பேருக்கு தெரியும் என்று நம்புகிறேன். ஆனால் அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தென்னிந்தியாவில் வேரூன்றி வளர்த்தவர் இவர். அதோடு மட்டும் இல்லாமல் தெய்வ திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடன் நெருக்கமான தோழமையை பாராட்டினார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. தனது அரசியல் வரலாற்றில் முதல் தேர்தலிலேயே அதிரடியாக வெற்றி கண்டவர் இவர் மதுரை தொகுதியில் வேட்பாளராக நின்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட பழம்பெரும் காங்கிரஸ் தலைவர் பெரியவர் அவர்களை வீழ்த்தினார். ஆனாலும் மக்கள் அனைவரிடத்திலும் நன்மதிப்பையும் பெரும் ஆதரவையும் பெற்று தன்னுடைய வெற்றியை கண்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய பெயரும் புகழையும் நிலைநாட்டினார் இவர். இன்றளவும் தேவரை நினைவு கூறும் நாடக கலைஞர்கள் பலர் உள்ளார்கள். ஏனெனில் தொலைதூர இசைக்கலைஞர்கள், நாடக குழுக்கள் இவரிடம் உதவி கேட்டால் அதை அவர் மறுத்ததே இல்லை என்பதே உண்மை. என்றும் முருகன் அருளால் என்று தனக்கு என்ன கிடைத்ததோ அதுவே மற்றோருக்கும் என்றவர் இவர். இதன் காரணமாகவே பலர் மனதிலும் இன்றளவும் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார் தேவர் திருமகனார். இப்பேற்பட்ட மாமனிதர் 1973இல் நம்மை விட்டு பிரிந்து சென்றார். இன்றளவும் இவரது மரணம் ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அறியப்படாத பக்கங்கள் எவ்வளவோ உள்ளது என்பதே உண்மை. நான் கூறாத பல சுவாரஸ்யமான தகவல்கள் ஏராளமாக உள்ளது. நீங்களும் தெய்வ திருமகனாரை பற்றி மேலும் ஏதேனும் சுவாரஸ்யமான தகவல் அறிந்திருந்தால் அதை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் அடுத்து எந்த தலைவர் பற்றி காணொளி வேண்டும் என்பதனையும் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அரிமா.